லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டது தான். அப்படி எவ்வளவு காசு சலுகைகள் கொடுத்தா லைஃப் டைம்ல செட்டில்மெண்ட் ஆக முடியும்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? அப்படி லைஃப் முழுக்க தேவையான விஷயங்கள் நடிகரும் எம்பியுமான கமலஹாசனுக்கு கிடைச்சிருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க. ராஜ்யசபா எம்பியா பதவி ஏற்றிட்டு இருக்க கமலஹாசனுக்கு மாசம் 1,24,000 சம்பளமா. இது போக நாடாளுமன்ற செஷன் நடக்கிற நாள்கள்ல டெய்லி செஷனுக்கு 2,500 ரூபாய் கிடைக்குமா. அவர் தொகுதியில ஆபீஸ் ரன் பண்றதுக்கு செயற்குழு பணிக்குன்னு ரூபாய் 87,000, ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு ரூபாய் 50,000, ஆபீஸ் நடவடிக்கைக்காக ரூபாய் 25,000 தனித்தனியா தருவாங்களாம். ஒரு எம்பி 34 முறை ஃப்ரீயா இந்தியாக்குள்ள ஏர் டிராவல் பண்ணலாம், அதுவும் குடும்பத்தோட. இந்தியா முழுக்க எந்த ட்ரெயினா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி டிக்கெட் ஃப்ரீ. அப்புறம் அலுவலக வேலையா கார்ல எங்க போனாலும் அதுக்கான செலவையும் அரசே செய்யுது. எம்பிகளுக்கு டெல்லியில ஃப்ரீ கவர்மெண்ட் வீடு. அது இல்லைன்னா அவங்க எங்க தங்கினாலும் மாசத்துக்கு 2 லட்சம் வரைக்கும் வீட்டு வாடகையா கவர்மெண்டே கொடுத்துடும். இதுவும் வேணாம்னா கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல ஃப்ரீயா அக்கமடேஷனும் தருவாங்க. வருஷத்துக்கு 50,000 யூனிட் எலக்ட்ரிசிட்டி, 4,000 கிலோ லிட்டர் தண்ணியும் ஃப்ரீ. அது போக டெலிபோன் இன்டர்நெட் வசதிகளும் ஃப்ரீ. கமலஹாசன் அவரோட குடும்பத்துக்கும் எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேணாலும் அவர் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது போக பர்டிகுலரா சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்கள்ல ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பதவியில இருக்கிற வரைக்கும் கிடைக்கும். பதவி முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு உறுப்பினருக்கும் மாசம் 31,000 ரூபாய் ரிட்டைர்மெண்ட் பணம் தராங்க. அது போக ஒவ்வொரு வருஷமும் 2,500 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியும் தராங்க. அப்புறம் மெடிக்கல் செலவுகளை ஃப்ரீயா செஞ்சுக்கலாம் போன்ற பல சலுகைகளை தராங்க. இது கமலஹாசனுக்கு மட்டும் இல்ல, நாடாளுமன்ற மாநிலங்களவையில இருக்கிற ஒவ்வொரு எம்பிக்கும் இந்த சலுகைகள் தராங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நாமளும் எப்படியாச்சும் அரசியல்ல சேர்ந்து எம்பி ஆகிடணும்னு தோணுது இல்ல? இதை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க 13 குரல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.